பீகார், மத்திய பிரதேசம், குஜராத் ஆகிய மாநிலங்கள்ல காலியா இருக்கிற சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்துறதுக்கு தேர்தல் ஆணையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுல காலியா இருக்கிற சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த தேர்தல் ஆணையம் இதுவரைக்கும் அறிவிப்பை வெளியிடவில்லை. இதுக்கு பின்னணி காரணம் என்ன அப்படிங்கிற கேள்வி பலருக்கும் எழுந்திருக்கு. அதிமுகவை சேர்ந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இதுவரைக்கும் தாவேக்கால இணைஞ்சிருக்காங்க. இன்னும் அந்த எண்ணிக்கை அதிகமாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற நிலையில தான் தேர்தல் ஆணையமும் அதைத்தான் விரும்புதா அப்படிங்கிற கேள்விய பலரும் எழுப்பியிருக்காங்க. ஏன்னா தேர்தல் ஆணையம் பாஜக சொல்றதான் கேட்கும், பாஜகவோட கண்ணசைவுக்கு இணங்கதான் செயல்படும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா கட்சிகளும் வச்சுட்டாங்க. அப்ப இருக்கிற நிலைமையில அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செஞ்சுட்டு தாவேகா போறத ஒருவேளை பாஜக விரும்புதா, அதுக்காகத்தான் தேர்தல் ஆணையம் இன்னும் இங்க இடைத்தேர்தல் அறிவிக்காம இருக்கா அப்படிங்கிற கேள்வியும் அங்கங்க எழுப்பிட்டு இருக்காங்க. இத்தனை கேள்விகள் இருந்தாலும் எஸ்பி வேலுமணி எப்போ அதிமுக இருந்து தாவேகாக்கு போக போறார் அப்படிங்கிறது தான் இப்ப இருக்கிற மிகப்பெரிய கேள்வி.